இப்போ ஒரு 1000 திரைப்படம் வருதுன்னா அதில் 500 திரைப்படம் பெண்கள் டைரக்ட் பண்ணதா அல்லது பெண்கள் தயாரித்ததா இல்லை இல்லையா? ஸோ இப்போ திரைப்படம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே 99% ஆண்களே எழுதிய கதைகள், ஆண்களே இயக்கிய கதைகள், தயாரித்த கதைகள். ஸோ ஆண்களுடைய கற்பனையை தான் நம்ம பெண்கள் உட்பட நம்ம அத்தனை பேருமே வந்து திரைப்படம் அப்படிங்கிற பேரில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதனால தான் ஆண் வந்து அப்படியே பயங்கரமாக வந்து 4 மாடி ஏறுவார், குதிப்பார், அவருக்கு ஒன்றுமே ஆகாது, சண்டை போடுவார் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய பெண்கள் பேசக்கூடிய அத்தனையுமே வந்து ஆண் எழுதின வசனமாக, ஆண் வந்து ஒரு பெண் என்ன பேசுகிறத விரும்புகிறாங்கனோ அதை எழுதக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் டிவி சீரியல் எடுத்துக்கோங்க. அந்த டிவி சீரியலில் பேசக்கூடிய அத்தனை வசனங்களுமே பார்க்கக்கூடியது பெரும்பான்மை பெண்களாக இருந்தால் கூட அது ஆண் வந்து ஆணுடைய வசனத்தை தான் அந்த பெண் வந்து பேசுகிறாங்க. ஸோ நம்ம எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஆணின் கற்பனையையே, ஆண் சொல்லும் கதைகளையே நம்ம கேட்டுட்டு இருக்க போகிறோம்? இது இப்போ இருக்கிறது மட்டும் கிடையாது. இதிகாசம் புராணங்களில் ஆரம்பித்து நம்ம எல்லாமே வந்து ஆண் சொல்கிற கதைகளை தான் பெண்கள் நம்ம வந்து கேட்டுட்டு இருக்க போகிறோம். பெண்களாகிய நாம் கதைகளை சொல்ல வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. பெண்களாகிய நாம் நம்முடைய கதைகளை, பெண்களின் கதைகளை வந்து கற்பனை இல்லாமல் சொல்வதும் ரொம்ப அவசியமாக இருக்குது. இது நம்ம சமூகத்தில் நடக்கும்போது நம்ம சமூகம் பெண்களை மட்டும் இல்லை, ஆண்களை மட்டும் இல்லை, அந்த சமூகத்தின் சிந்தனையே வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அது ரொம்ப ஆரோக்கியமான மாற்றமாகவும் இருக்கும்.